ஜூஸ் ரெடி. கிரேப்ஸ் ஜூஸ் தயார். வெயிலுக்கு செமையாக இருக்கும், ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இன்றைக்கி நான் கருப்பு திராட்சையோட ஜூஸ் போட போகிறேன். இந்த கருப்பு திராட்சை வந்து கிடைச்சா எங்கேனாலும் வாங்கி சாப்பிடணும். இது வந்து இதில் வந்து பூச்சி மருந்து அடிக்கிறாங்களா, அதனால் நம்ம இதை கொஞ்சம் இப்படி மஞ்சளும் தூள் உப்பும் போட்டு நல்லா கழுவிட்டோம்னா அது மேலே அந்த வெள்ளையாக இருக்குது பாருங்கள், பூச்சி மருந்து மாதிரி, அது கொஞ்சம் நேரம் ஊற விட்டு நல்லா கழுவிடணும். நல்லா கழுவி எடுத்துகிட்டு வர போகிறேன் நான். இப்போ நல்லா தண்ணியில் கழுவி இருக்கணும். நல்லா கழுவிட்டு மஞ்சள் உப்பு போட்டு நல்லா கழுவிடணும். ஒரு 3-4 வாட்டி கழுவிடணும். இப்போ நல்லா கழுவி எடுத்தாச்சு. இப்போல்லாம் வந்து சீட்லெஸ் கிரேப்ஸ் தான் கிடைக்கிது, க்ரீன் கலரு, பிளாக்கு. அதெல்லாம் விட இந்த கருப்பு திராட்சை, முந்தி கிடைக்கிற இந்த கருப்பு திராட்சை நம்ம ஹெல்த்துக்கு அவ்வளோ நல்லது. மெயினாக இதில் இருக்க சீட்ஸ் எல்லாம் வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. நம்ம எல்லா ஜூஸஸுமே வீட்டில் போட்டு குடிக்கிறது தான் பெஸ்ட்டு. இப்போ நான் இதை ஜூஸ் போட போகிறேன். இதில் இருக்க சீட்ஸ் வந்து ரொம்ப நல்லது. இந்த கிரேப்ஸ் கிடைச்சா வாங்கி குடிங்க, ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. வந்து நான் பல்ஸ் மூடில் அரைச்சிருக்கேன். ஆனால் உங்களுக்கு இதுக்கு காட்டுறதுக்காக பல்ஸ் மூடில் அரைச்சிருக்கேன். ஆனால் நான் இப்போ வந்து இது ஃபுல்லாகவே அரைக்க போகிறேன். சீட்ஸோடு அரைக்க போகிறேன். எனக்கு சீட்ஸோட இது வேணுங்கிறதுக்காக சீட்ஸோடு அரைக்க போகிறேன் நான். இந்த மாதிரி வீட்டில் நம்ம எதுவுமே போடாமல் இப்படி குடிக்கிறது தான் ஹெல்த்துக்கு நல்லது. கொஞ்சோண்டு பழத்துக்கே எவ்வளோ ஜூஸ் வந்திருக்கு பாருங்கள். இதோட திக்னஸ் பார்த்துட்டு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் எவ்வளோ வேணுமோ. சுகர்லாம் தேவையே கிடையாது.